இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது வந்துக்கா, அது நாங்க 2 பேரும் ஹோம்வொர்க் பண்ணும்போது பூரியோட கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான் நானும் அதை பார்த்தேன்டா. நீ போ. பூரி, உன்னோட ஹோம்வொர்க்கையும் நானே முடிச்சிடுறேன். அம்மா இது வரே. ஏய் இரு இரு இரு. எனக்கு கேட்காத அத்தை குரல் உனக்கு மட்டும் எப்படி கேக்குது? சொல்லு, என்ன நடக்குது? உங்க தம்பி தான் சொன்னால ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் கண்ணுல போதும், ஒரு சொன்ன கதையை இப்ப திரும்ப சொல்லுன்னு நான் கேக்கல. உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கதைய பத்தி தான் கேட்டேன். கதையும் இல்ல கிதையும் இல்ல. எங்க பாரு பூர்ணி, உங்க 2 பேரையும் நான் இப்படி பார்த்ததுனால பரவாயில்ல. அதுவே சாரதாத்தையோ இல்ல முக்கியமா உன் அண்ணன் மட்டும் பாத்திருந்தாரு, உங்க 2 பேரோட தோலை உரிச்சு செருப்பா தச்சு போட்டிருப்பாரு. உனக்கு என்ன, உன் அண்ணன் அடிச்சாலும் திட்டினாலும் நீ இந்த வீட்டுல தான் இருப்ப. சிவாதான் எதுவும் இல்லாத அனாத மாதிரி நடு ரோட்டுக்கு போயிடுவான். அது எப்படி போவாரா நீ? உங்க தம்பின்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே தோலை உரிச்சு ரோட்ல தான் தள்ளிவிட பார்த்தாரு. அதுக்கப்புறம் மனச மாத்திக்கிட்டு வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு? ஏன்னா அவன் என் தம்பிங்கிறதுனால. வெளியில சொல்லலனாலும் உன் அண்ணன் என்ன காதலிக்கிறதுனாலதான். அவ்வளோ சீன் எல்லாம் இல்ல. நீ அண்ணனை ஏமாத்தி இந்த வீட்ல கொண்டு வந்து வச்சதுக்கு 1+1 உன் தம்பியோட சேர்த்து உன்னையும் வெளியில தான் விரட்டி விட்டுருப்பாரு. ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உண்மையதான் சொல்றேன். ஏன் தெரியுமா? நான் உன் தம்பிய லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. நீ மட்டும் காதலிச்ச போதுமா? ஏன் தம்பி உன்னை காதலிக்க வேண்டாமா? ஹலோ மேடம், அவசரப்பட்டு உங்க தம்பி எல்லாம் வலைக்குள்ள போட்டுக்கிற ஆளு நான் கிடையாது. நானும் ஒரு பொண்ணுதான். எனக்கும் வெக்கம்லாம் இருக்கு. உன் தம்பி தான். என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்லிடுறேன். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எனக்கு தெரியாம என் பின்னாடி இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அவ்வளவும் இல்ல இவ்வளவும் இல்ல. ஜஸ்ட் இப்போதான் எங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது கதை ஆரம்பிச்ச அளவுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காதுமா. அண்ணனே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யார் எங்க கல்யாணத்தை நிறுத்துவா? நான் நிறுத்துவேன். நாத்தனாருனா பாதி புருஷங்கிற விஷயம் உனக்கும் தெரியும்ல. அம்மாடியும் உன் அண்ணன் என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாரு, தண்ணி பாம்பு மாதிரி எப்படி எல்லாம் மிரட்டினாரு. அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? அது எப்படி எடுக்க போறியோ, எங்க கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறியோ நானும் பாக்குறேன். உங்க கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன்.